ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, பேக் டு மை சேனல். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி சிம்பிளாக அரிசி பருப்பு சாதம் தான் வைக்க போகிறேன். அதை நான் எப்படி வைப்பேன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் காமிச்சல பொருள் இன்க்ரீடியன்ஸ், அதுதான் இதுக்கு தேவையான பொருள்லாம். நீங்கள் அரிசி 1 கப் எடுத்துக்கிறீங்கன்னா பருப்பு வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் மொத்தமாக தாளித்து குக்கரில் விசில் விட்டால் அரிசி பருப்பு சாதம் ரெடி. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சமையல் சாதாரண சமையல் தான், ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் இருக்கும். நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வேல்யூ இருக்கும். ஒரு பெண் காலையில் எந்திரிச்சிலேருந்து எவ்வளோ வேலை பண்ணுறாங்கன்னு யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க செய்கிற வேலையை நிறுத்தவும் மாட்டாங்க. சில நேரம் சோர்வாகவும் இருக்கும். யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் அப்படி நினச்சிட்டு இருந்தாலும் அவங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தேவும். நம்ம வீட்டு வேலை தானே பண்ணுறோன்னு யாரும் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒரு பெண் வீட்டையும் வாழ்க்கையும் எவ்வளோ தூரம் பேலன்ஸ் பண்ணி போகிறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க எல்லா உமன்ஸுமேவும் கண்டிப்பாக டிகிரி படிச்சிருப்பீங்க, ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் ஃபேமிலிக்காக, உங்கள் பசங்களுக்காக நீங்கள் இந்த கிச்சனில் இருப்பீங்க. எல்லாமே கொஞ்ச நாள் தான், எல்லாமே ஒரு காலத்தில் மாறும். அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்ச நாள் தான். ஆனால் சமைக்கிறத நீங்கள் ஒரு கடமையாக பார்க்காதீங்க. அது உங்களோட பொறுப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட்றது தான் பெட்டர். ஸோ நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஹெல்த்தியாக சமைச்சு தரோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுவும் இந்த சம்மரில் கிச்சனில் இன்னும் சமைக்கிறதெல்லாம் பெரிய பாடாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஹஸ்பண்ட் நம்ம ஃபேமிலிக்காண்டி வெளியே போய் சம்பாரிச்சிட்டு வராங்க. அவங்களும் வெயில் மழைன்னு பார்க்காம தான் உழைக்கிறாங்க. அது மாதிரி நம்ம இந்த ஃபேமிலிக்காக நம்ம பண்ணுறது சமைச்சு கொடுக்குறோம். அவங்களுக்கு நம்ம ஒரு இதாக நினைக்கிறோம். எனக்குமே ஆரம்பத்தில் இது கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன நம்ம தான் சமைக்கணுமா, நம்ம தான் வீட்டை பார்த்துக்கணுமா அப்படின்லாம் தோணுச்சு. ஆனால் நம்ம ஃபேமிலிக்காக, நம்ம குடும்பத்துக்காக நம்ம தான் பார்த்துக்கணும். எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண தெரிஞ்ச நமக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா உண்மையை சொல்லப்போனால் நம்மளாம் சிங்க பெண்கள். ஏன்னா நம்ம யாருன்னே தெரியாத ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுப்பாங்க. அங்கே யாருக்குமே முன்னாடிலாம் சமைச்சு பழகிருக்க மாட்டோம். முதல்ல ஹஸ்பண்ட் வீட்டில் தான் சமைச்சிருப்போம். இப்போ நமக்கு தெரியாத டிஷ்ஷஸே இருக்காது, எல்லாமே சமைப்போம். ஸோ அத்தனையும் கடந்து வந்த நமக்கு இது சமைக்கிறலாம் ஒரு பெரிய வேலை கிடையாது. மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அது மாதிரி ஹஸ்பண்ட் மேலே, குழந்தைங்க மேலே காட்டுற அந்த கேரும் அதெல்லாம் கொஞ்சம் உங்கள் மேலே காமிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம ஹஸ்பண்டையும் நம்ம குழந்தையும் நம்ம பார்த்துக்க முடியும், நம்ம ஃபேமிலியும். ஏன்னா அவங்கள நம்ம டேக் கேர் பண்ணி நல்லா பார்த்துக்குறோம். ஆனால் நமக்குன்றப்ப நம்ம எதுவுமே மெனக்கிட மாட்டோம். கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக உங்களுக்கான நேரத்தை நீங்கள் செலவிடுங்க. உங்களுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கிக்கோங்க. அந்த டைமில் ஃப்யூச்சரில் நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு யோசிங்க. ஏன்னா கண்டிப்பாக நமக்கும் ஃப்யூச்சர் இருக்குது, நமக்கும் கோல்ஸ் இருக்குது. ஆனால் அதை அடையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நமக்கு குழந்தைங்க, ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது. ஆனால் அதுக்காண்டி நம்மளோட கோல்ஸையும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் கண்டிப்பாக நம்ம அதை ரீச் ஆயிடுவோம். அதுக்கான எஃபெக்டிவ் முயற்சியும் பண்ணுங்கள். உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தால் நேரம் போனதே தெரியல. அதுக்குள்ளே லன்ச் ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்.